Welcome students and viewers. We are in 12th Biogeology 7th lesson. 7th lesson name is Human Health and Diseases. In this lesson, today's section I would like to teach about bacterial disease in human beings. Come to the introductory part. So our important heading is 7.1.1 Bacterial diseases in human beings. மனிதனில் காணப்படக்கூடிய பாக்டீரியாக்களினால் வரக்கூடிய நோய்களை பற்றி பார்க்க போகிறோம். தோ நம்பர் ஆஃப் பாக்டீரியல் ஸ்பீசிஸ் வெரி ஹை, அதாவது பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்பீசியஸ் நிறைய இருக்குது. பாக்டீரியா சிற்றினங்கள், பாக்டீரியா ஸ்பீசியஸ் நிறைய இந்த வேர்ல்டில் இருக்குது. பட் ஒன்லி ஃபியூ பாக்டீரியா, அத்தனை ஸ்பீசிஸ் இருந்தாலும் ஃபியூ பாக்டீரியா, சில பாக்டீரியா, ஃபியூ பாக்டீரியா ஆர் அசோசியேட்டட் வித் ஹியூமன் டிசீஸ். அதில் சில பாக்டீரியாக்கள் மட்டும் மனித நோய்களுடன் தொடர்புடையது. சில ஹியூமன் டிசீசஸ், சில மனித நோய்களை ஏற்படுத்துகிறது. அண்ட் ஆர் கால்டு பேத்தோஜெனிக் பாக்டீரியா. ஸோ அந்த பாக்டீரியாக்களை நாம் என்ன சொல்லணும்னா நோயூக்கி பாக்டீரியாக்கள் அல்லது நோய் உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் என கூறலாம். சச் பேத்தோஜன்ஸ் மேபி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிருமிகள், நோய்க்கிகள் மேபி எமிட் டாக்ஸின். அது எதை வெளியிடுதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸினை வெளியிடுதான். டாக்ஸின்னா நச்சு பொருட்கள், சரிங்களா? நச்சு பொருட்கள்னு சொல்லுவோம். ஸோ அவைகள் நச்சு பொருட்களை வெளியிடுதாமா. கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வேதிப்பொருட்கள் நேச்சுரல் இருக்கும், ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். ஸோ அதை ரிலீஸ் பண்ண தான் அது பேர் டாக்ஸின்னு சொல்லுவோம். ஸோ தேட் டாக்ஸின் அஃபெக்ட் த பாடி. ஸோ அந்த டாக்ஸின் தான், அந்த நச்சு பொருள் தான், அந்த வேதிப்பொருள் தான் நம்ம ஹியூமன் பாடியில் தொந்தரவு ஏற்படுத்துது, விளைவுகளை ஏற்படுத்துது. அஃபெக்ட்னா பாதிப்பை ஏற்படுத்துகிறது. காமன் பேத்தோஜெனிக் பாக்டீரியா அண்டு பாக்டீரியல் டிசீஸ் இர் கிவன் டேபிள். ஸோ அந்த மாதிரி டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாக்கள், அவைகளுடைய சிம்டம் காசஸ், அந்த நோய்களுடைய பேர் கீழே டேபிளில் கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக நார்மலி பாக்டீரியா ஸ்ப்ரெட் த்ரூ ஏர், வாட்டர், சரிங்களா? பாக்டீரியா எப்படி ஸ்ப்ரெட் பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா ஏர் வழியாக, காற்று வழியாக பரவும், இல்லைன்னா வாட்டர் நீர் வழியாக பரவும், இல்லைன்னா இன்ஹேலிங் ட்ராப்லெட், அந்த இன்ஃபெக்டட் பெர்சன் எக்ஸ்போஸ் பண்ணுது, அதாவது வெளியே சிந்திய அந்த ட்ராப்லெட் நீர் துளிகள் அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த பேத்தோஜெனிக் பாக்டீரியாவை கொண்ட நீர் துளிகளை நம்ம ஒரு ஹெல்த்தி பர்சன் இன்ஹேல் சுவாசிக்கும் போது, ஸோ அல்லது ஏரோசால் காற்றில் கூடிய துகள் வழியாகவும் நம்மளுடைய பாடிக்குள்ள வரலாம். ஆர் ஈவன் இன் ஷேரிங் யூட்டென்சில், சரிங்களா? யூட்டென்சில் அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள். பேஷண்ட்டு, நோயாளி இருப்பாங்க இல்லைங்களா, பாக்டீரியா டிசீஸ்னால அஃபெக்ட் ஆன பேஷண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க பயன்படுத்தின யூட்டென்சில்ஸ். யூட்டென்சில்னால் அவங்க படுத்தின பொருட்களை பயன்படுத்தாமல் வரலாம். ட்ரெஸ்ஸஸ், அவங்க பயன்படுத்தின துணிகளை பயன்படுத்தினாலையும் வித் அன் இன்ஃபெக்டட் பெர்சன், ஸோ அவங்களுடைய அந்த பாதிப்படைந்த பெர்சனுடைய யூட்டென்சில் பொருட்களையோ ட்ரெஸ்ஸையோ பயன்படுத்தும் போது கூட நம்மளுக்கு வரலாம். டைஃபாய்டு ஃபீவர் கேன் பி கன்ஃபர்ம்ட் பை வைடால் டெஸ்ட், சரிங்களா? டைஃபாய்டு ஜுரம்னு சொல்லும் இல்லைங்களா, ஸோ அந்த டைஃபாய்டு ஜுரத்தை நம்ம வைடால் அப்படிங்கிற சோதனை, வைடால் சோதனை அல்லது விடால் சோதனை மூலம் கண்டறியலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் see the table. First of all, see that this tabulation is common. Particularly, you should draw this table to you can explain the shortcut. That means you are able to memorize very easily. This is a shortcut form. So here, this is the bacterial disease in human. மனிதனில் காணப்படக்கூடிய பாக்டீரியா நோய்கள். டேபிளேஷன் போட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், நெக்ஸ்ட் டிசீசஸ், நோயின் பெயர், நோய்கள், அதுக்கடுத்து காஸ்டிவ் ஏஜென்ட், நோய் காரணி, அந்த கிருமியோட பேர், சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், நோய் தாக்கத்தை ஏற்படுத்தும் பகுதி, அது நோய் தொற்றும் பகுதின்னு சொல்லுவோம். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், ஓகே, பரவு முறை, சிம்டம்ஸ், அறிகுறிகள், சரிங்களா? ஸோ இதெல்லாம் டேபிளேஷனில் ட்ரா பண்ணிக்கங்க. ஸோ அந்த கன்சர்ன் பாக்ஸுக்குள்ளே
ரைட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு டிசீஸ் இஸ் சிஜல்லோசிஸ். ஸோ பேசிலரி டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. பேசிலரி சீதபேதின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் காஸ்டு பை ஷிஜெல்லா ஸ்பீசியஸ். அதாவது சிஜல்லோசிஸ் அப்படிங்கிற டிசீஸு சிஜெல்லா அப்படிங்கிற ஒரு பேக்டீரியா, சிஜெல்லா ஸ்பீசிஸ் சேர்ந்த பேக்டீரியானால தான் ஏற்படுது. ஸோ அந்த சிஜெல்லா ஸ்பீசியஸ், அதாவது சிஜல்லோசிஸ் அப்படிங்கிற நோயினுடைய தாக்கம் எங்கே இருக்கும்னா இண்டஸ்டைன், குடல் பகுதியில். ஸோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இந்த டிசீஸ் காசிங் பேத்தோஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு, வாட்டர் கண்டாமினேட்டட் பை ஃபேஸஸ் ஆர் ஃபீகல் ஆர் ஓரல் ரூட். அதாவது மலக்கழிவு கலந்த உணவு. ஃபீகல் அப்படின்னா மலக்கழிவு கலந்த உணவு மற்றும் நீர் சரிங்களா, நேரடியாக வாய் மலம் வழியாக சரிங்களா. ஸோ அந்த எந்த இன்ஃபெக்டட் பெர்சன் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஃபீகல் மேட்ரு நம்ம சாப்பிடக்கூடிய தண்ணியில் கலந்துருச்சுன்னா, ஃபீகல்னால் அந்த கழிவு பொருள், ஃபீகல் அப்படிங்கிறது அவங்க வெளியேற்றக்கூடிய எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட், அந்த மலக்கழிவு நம்ம சாப்பிடக்கூடிய ட்ரிங்கிங் வாட்டரில் கலந்துருச்சுன்னா, ஸோ அந்த வாட்டரை நாம் சாப்பிடும்போது ஸோ அந்த சிஜெல்லா ஸ்பீசிஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்துடும். ஏன்னா ட்ரிங்க்ஸ் வந்து வாய் வழியாக தானே சாப்பிடுவோம், அதை ஓரல்னால் வாயினத்தை ஓரல் வழியாக வாய்க்குள்ளே வந்துடுது. சிம்டம்ஸ் அப்டாமினல் பெயின், வயிற்று வலி, டீஹைட்ரேஷன் நீரிழப்பு, பிளட் அண்டு மியூக்கஸ் இன் த ஸ்டூல். ஸோ அந்த இன்ஃபெக்டட் பெர்சனுடைய ஸ்டூல்னாலும் மலக்கழிவுன்னு சொல்லுவோம். ஸ்டூல் அப்படிங்கிறது மலக்கழிவு அல்லது ஃபீகல் மேட்டர் எல்லாம் ஒன்று தான் சரிங்களா. ஸோ அவங்களுடைய ஸ்டூலில் அந்த மலக்கழிவில் மியூக்கஸ் கோலை இருக்கும், பிளட் ரத்தம் இருக்கும். திஸ் ஆர் த பெஸ்ட் சிம்டம்ஸ் ஆஃப் சிஜெல்லாஸ். ஸோ செகண்ட் டிசீஸ் இஸ் பியூபோனிக் பிளேக். ஓகே, பூபோனிக் பிளேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பிளாக் டெத்துன்னு சொல்லுவோம். பிளாக் டெத் அப்படின்னா கருப்பு மரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பியூபோனிக் பிளேக் டிசீஸ் இஸ் காஸ்டு பை த பேத்தோஜன் நேம் இஸ் எர்சினியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற கிருமி அப்படிங்கிற பாக்டீரியா தான் பியூபோனிக் பிளேக் அப்படிங்கிற நோயை உண்டாக்குது. ஸோ அது எந்த இடத்த அஃபெக்ட் பண்ணுதுன்னா லிம்ப் நோடு அப்படின்னா எர்சினியா பெஸ்டிஸ் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய இடம் லிம்ப் நோடு அப்படின்னா நிணநீர் முடிச்சு. ஸோ இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு, இல்லை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எப்படி இந்த டிசீஸ் நம்ம உடம்புக்குள்ள வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஃப்ளீ வெக்டார் ஸ்னாப்சில்லா சியாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெக்டார்னா நோய் கடத்தி சரிங்களா. ஒரு டிசீஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தக்கூடிய அந்த இன்செக்ட் அப்படி பேர் என்ன சொல்லுவோம், வெக்டார்னு சொல்லுவோம். ஸோ மஸ்கிட்டோஸே வெக்டார் இல்லைங்களா. அதே மாதிரி ரேட் ஃப்ளை சரிங்களா. ரேட் ஃப்ளி அப்படின்னா தமிழில் தெல்லுப்பூச்சின்னு சொல்லுவோம். ரேட் ஃப்ளின்னா தெல்லுப்பூச்சி, தெனாசுன்னு கூட சொல்லுவாங்க சில பேர். ரேட் ஃப்ளி அது வந்து ஒரு வெக்டார் கடத்தியாக செயல்பட்டு என்ன பண்ணுதுன்னா, அதாவது ஸ்னாப்சில்லா சியாப்சிஸ்ன்னு சொல்லுவது பேர் என்ன, ஸ்னாப்சில்லா சியாப்சிஸ் தான் ரேட் ஃப்ளிங்கிற அறிவியல் பேர். 1 மார்க் கூட கேட்கலாம். ஸோ தேட் ட்ரான்ஸ்ஃபர் எர்சினியா பெஸ்டிஸ் bacteria finally form a bubonic plague. Okay, so symptoms are fever தலைவலி, headache சரி fever காய்ச்சல், headacheனா தலைவலி, swollen limbs actually swell நிணநீர் முடிச்சுக்கள் வீங்கிவிடும். ஓகே, வீங்கி விடுகிறது. ஓகே, தேர்ட் டிசீஸ் இஸ் diphtheria. Third disease what? Diphtheria disease is caused by Corynebacterium diphtheriae. ஸோ அப்படிங்கிற அந்த நோய் கிருமி அப்படிங்கிற பாக்டீரியா தான் டிப்தீரியாங்கிற நோயை உண்டாக்குது. கார்னிபாக்டீரியம் டிப்தீரியாங்கிற அந்த பாக்டீரியா தான் டிப்தீரியாங்கிற நோய் உண்டாக்குது. ஸோ இதை அஃபெக்ட் பண்ணக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா லேரிங்ஸ்னால் குரல் வளை, ஸ்கின் தோல், நேசல்
மூக்கு பகுதி, சுவாச பகுதி. ஜெனிட்டல் பேசேஜ், ஜெனிட்டல் பேசேஜ் அப்படின்னா இனப்பெருக்க பாதை. ஸோ இந்த மாதிரி பிளேஸை வந்து ஸோ இந்த கார்னி பாக்டீரியம் டிப்தீரியாங்கிற பேக்டீரியா அஃபெக்ட் பண்ணுது. லேரிங்ஸ், ஸ்கின், நேசல், ஜெனிட்டல் பேசேஜ். ஸோ இந்த பகுதியில் தான் கார்னி பாக்டீரியம் டிப்தீரியை அஃபெக்ட் பண்ணுது, பாதிப்படை செய்யுது. ஸோ கடைசியில் நம்மளுக்கு டிப்தீரியாங்கிற டிசீஸ் வருது. ஸோ இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்டட் பெர்சன்லேருந்து மற்றவங்களுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், நீர் திவலைகள். இப்போ வந்து அந்த இன்ஃபெக்டட் பெர்சன் பாதிப்படைந்த மனிதன் வந்து தும்முறாங்க இல்லைங்களா, ஸ்னீசிங் ப்ராசஸ். அப்போ தும்மும்போது ஸோ தோஸ் பர்சன் எக்ஸ்பெல் ஓகே ஆர் ஸ்ப்ரெட் எ ட்ராப்லெட். ஸோ அதில் வந்து ட்ராப்லெட் நீர்த்துளிகள் தும்மும்போது வெளியே வரும். ஸோ அந்த நீர்த்துளி தான் என்ன பண்ணும்னா ஸோ ஹெல்த்தி பர்சனுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்குள்ளே போய் இன்ஃபெக்ஷன் வருது. ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், நீர்த்துளைகள் ஏற்படுகிறது. ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீவர், சோர் த்ரோட், தொண்டைகளில் புண் ஏற்படுதல், சரிங்களா, ஹார்ஸ்னஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம்னா கரகரப்பானன்னு சொல்லுவோம். கரகரப்பான பேசுனா கரகரப்பு வரும். கரகரப்பான மற்றும் டிஃபிகல்ட் பிரீத், பேசும்போது ஸோ நம்ம சுவாசிக்கிறதுக்கு டிஃபிகல்ட், கஷ்டமாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 4th டிசீசஸ், காலரா, well-known disease. Cholera is a kind of bacterial disease. So the cholera disease is caused by kind of bacteria. What is the bacteria name? Vibrio cholerae. Vibrio cholerae, it is a bacteria. This bacteria cause cholera. அப்போ அந்த விப்ரியோ காலரே அப்படிங்கிற கிருமி, அந்த பேக்டீரியா தான் காலரா டிசீஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த விப்ரியோ காலரே பேக்டீரியா நம்ம பாடியில் எந்த இடத்த அஃபெக்ட் பண்ணோம்னா இன்டெஸ்டைன், குடல் பகுதி. இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பேஷண்ட்லேருந்து ஒரு ஹெல்த்தி மனிதனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டாமினேட்டட் ஃபுட்டு, சரிங்களா. ஸோ மாசடைந்த உணவு, சரிங்களா, மாசடைந்த உணவு, மலக்கழிவு கலந்த மற்றும் உணவு மலக்கழிவு, கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர், ஃபீகல் ஆர் ஓரல் டியூப், சரிங்களா. அந்த பேஷண்ட்னுடைய மலக்கழிவு இருக்கும் இல்லைங்களா, அந்த மலக்கழிவு வாட்டர்லேயோ ஃபுட்டுலேயோ கண்டாமினேட் ஆகிடுச்சுன்னா கண்டாமினேட்டட் ஃபுட்டு அண்டு வாட்டர், ஃபீகல் ஓரல், சரிங்களா, ஃபீகல் ஓரல் டியூப். அந்த பாதிப்படைஞ்ச வாட்டரை அதாவது மாசுற்ற ஃபுட்டையோ வாட்டரையோ சாப்பிடும்போது வரலாம். அல்லது ஃபீகல் ரூட், இந்த ஃபீகல் மேட்டர், அவங்களுடைய அந்த ஃபீகல் பேஷண்ட்டினுடைய அந்த மலக்கழிவு வாட்டரில் கலந்து அந்த வாட்டரில் வாய் வழி எடுத்துக்கும் போது வரலாம். ஓகே. ஸோ சிம்டம் இஸ் சிவியர் டயேரியா, சில கடுமையான வயிற்றுப்போக்கு, டயேரியானா வயிற்றுப்போக்கு அண்டு டீஹைட்ரேஷன். ஸோ டயேரியா அப்படின்னாலே வயிற்றில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய பாடியில் இருக்கிற தண்ணி பூரா வெளியே வந்துடும். அப்போ தண்ணியெல்லாம் ஃபுல்லாக எல்லா வாட்டரும் வெளியே வருது அப்படின்னா அப்போ பாடியில் டீஹைட்ரேஷன் தானே, உடம்புல தண்ணி பத்தாம தான் இருக்கும். ஸோ நீர் பற்றாக்குறை, நீரிழப்பு ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் டெட்டானஸ். வாட் இஸ் நெக்ஸ்ட் ஹெட்டிங்? டெட்டானஸ். டெட்டானஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷில் லாக் ஜா அப்படின்னு இன்னொரு பேர்னு சொல்லுவோம். அசையா தாடை. ஜாவ்ஸ் ஆக்சுவலி இன் திஸ் டிசீசஸ் ஜா இஸ் இம்மூவபிள். இந்த டிசீஸில் ஜா வந்து மூவ் ஆகாது. ஓகே. ஸோ அசையா தாடை. ஸோ திஸ் டெட்டானஸ் டிசீஸ் இஸ் காஸ்டு பை கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி. ஓகே. இந்த டெட்டானஸ் அப்படிங்கிற டிசீஸை எந்த பாக்டீரியா ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி அப்படிங்கிற பாக்டீரியா. ஸோ கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி bacteria is a causative agent. So this cause tetanus diseases. Okay. So this affect the spams of muscle. இது வந்து எங்கே அஃபெக்ட் பண்ணுதுன்னா மசில், தசைகளை அஃபெக்ட் பண்ணுது, சரிங்களா. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா ஸ்பேம்ஸ் ஆஃப் மசில் வந்து இழுப்பு வந்துடும். மசில்ஸ் வந்து இழுப்பு, சரிங்களா. தசை இறுக்கம்னு சொல்லுவோம். ஸ்பேம்ஸ்னால் தசை இறுக்கம் அல்லது நடுக்கம்னு சொல்லலாம். தசை கிட்ட நடுங்க முடியல குளிர் காலத்தில். ஸோ ஸ்பேம்ஸ் ஆஃப் மசில்ஸ். அண்டு இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா த்ரோ வுண்ட் இன்ஃபெக்ஷன். உடம்புல ஏதாவது காயம் ஏற்பட்டிருந்தால் காயத்தின் வழியாக பரவுதாமா த்ரோ வுண்ட் இன்ஃபெக்ஷன். சில வுண்டுனா காயம்,
காயத்தின் வழியாக பரவுது. ஓகே, ஸோ சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஜிடிட்டி ஆஃப் ஜா மசில். ரிஜிடிட்டி அப்படின்னா விரைத்தல். நாம் இறந்து போயிட்டோம்னா நம்ம உடம்புல வந்து விரைச்சிரும் இல்லைங்களா, அதை விரைத்தல். பர்டிகுலர் இங்கே இந்த டெட்டானஸில் எந்தெந்த இடம் வந்து விரைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிடிட்டி ஆஃப் ஜா மசில், அதாவது தாடைகளில் உள்ள தசைகள் மசில்ஸ் வந்து ரிஜிடிட்டி ஆயிடுது, அதாவது விரைத்து விடுகிறது. அண்டு இன்க்ரீஸ்டு ஹார்ட் பீட் ரேட், ஸோ இதய துடிப்பு வீதம் அதிகரிக்கிறது. ஸ்பேம்ஸ் ஆஃப் மசில், தசை நடுக்கம் ஏற்படுகிறது. தசை நடுக்கம் அல்லது தசை இழுப்பு, தசை அப்படி இறுக்கமாய் தசை இழுப்பு. ஸோ ஸ்பேம்ஸ் ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் ஜாவ்ஸ் அண்டு ஃபேஸ். சரிங்களா, நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய மசில்ஸும் ஜாவ்ஸில் இருக்கிற மசில்ஸும் ஸ்பேம்ஸ் ஆயிரும். ஸ்பேம்ஸ்னால் அதாவது இழுத்து விடுகிறது அல்லது இறுக்கம் அடைகிறது. ஓகே, நெக்ஸ்ட் டைஃபாய்டு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசீஸ் ஆர் typhoid. So entry fever, sixth disease is typhoid. Sixth disease what? Typhoid. So typhoid is a kind of bacterial disease. So this is caused by Salmonella typhi. It is a kind of pathogen. So Salmonella typhi bacteria cause typhoid fever. Here, so the Salmonella typhi bacteria affect the இன்டெஸ்டைன் ஆஃப் ஹியூமன் பீயிங், மனிதனுடைய குடல் பகுதி அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஹவ் இஸ் டிரான்ஸ்மிஷன், ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன்? திஸ் இஸ் நத்திங் பட் த்ரூ கண்டாமினேட்டட் ஃபுட் அண்டு வாட்டர். அந்த கிருமியினால் மாசடைந்த ஃபுட்டவோ வாட்டரோ உணவோ தண்ணியோ சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்துடுது. சரி, இதனோட சிம்டம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஹெட்டேக், தலைவலி வரும். அப்டாமினல் டிஸ்கம்ஃபோர்ட், வயிற்றில் வந்து ஒரு வசதியற்ற உணர்வு ஏற்படும். ஃபீவர் அண்டு டயேரியா, ஃபீவர்னால் தெரியும் இல்லைங்களா, அதாவது காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு, சீதபேதி, டயேரியா ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் நிமோனியா. செவன்த் டிசீஸ் இஸ் நிமோனியா காய்ச்சல். ஓகே, ஸோ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே, இட் இஸ் த pathogen. It is a bacterial pathogen. So this bacteria cause pneumonia diseases. Streptococcus pneumoniae bacteria cause pneumonia disease. So Streptococcus pneumoniae bacteria affect lungs. இது வந்து எந்த ஆர்கனை அஃபெக்ட் பண்ணுதுன்னா லங்ஸ், நம்மளுடைய நுரையீரல் இருக்கும் இல்லைங்களா, நுரையீரலை போய் அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ ஹவ் இஸ் டிரான்ஸ்மிட்டட், இது எப்படி ஒரு பெர்சன்லேருந்து இன்னொரு பெர்சனுக்கு கடத்தப்படுது? த்ரூ ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். சரிங்களா, நீர்த்திவளைகள் வழியாக. இப்போது இன்ஃபெக்டட் பெர்சன் வந்து டூயிங் எ ஸ்னீசிங் ப்ராசஸ். அந்த பேஷண்ட் இருக்கான் இல்லைங்களா, நிமோனியா பேஷண்ட், அவன் வந்து ஸ்னீசிங் தும்மும்போது அந்த தும்மல்லேருந்து வெளியே வரக்கூடிய ட்ராப்லெட், அந்த நீர்த்துளைகள் என்வாமெண்ட்டில் பரவும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஹெல்த்தி பெர்சன் அங்கே போய் ரெஸ்பயர் பண்ணாங்கன்னா, அதாவது இன்ஹேல் பண்ணாங்கன்னா, ஸோ அதுலேருந்து என்ன ஆயிரும், ஸோ நம்ம பாடிக்குள்ள அந்த ட்ராப்லெட் உள்ளே போய் டிசீஸை காஸ் பண்ணும். ஸோ ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் அது வழியாக பரவுது. ஸோ சிம்டம் இஸ் ஃபீவர், காஃப். சரிங்களா, ஃபீவர் காய்ச்சல் வரும், காஃப் இருமல் வரும், பெயின்ஃபுல் ப்ரீத்திங் சுவாசிக்கும் போது ரொம்ப வலி ஏற்படும், ப்ரௌன் ஸ்பூட்டம் பழுப்பு நிற கோழை வெளிப்படுதல், சளி வெளிப்படுதல். ஸ்பூட்டம்னா கோழை, பழுப்பு நிற கோழை அல்லது ரத்தம் கலந்த கோழை வெளிப்படும். நெக்ஸ்ட் லாஸ்ட் டிசீஸ் இஸ் tuberculosis, well-known diseases. Tuberculosis is a bacterial diseases. So tuberculosis caused by Mycobacterium tuberculosis. So tuberculosis disease is caused by Mycobacterium tuberculosis bacteria. அப்போ டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற நோயை எந்த பாக்டீரியா ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான் டியூபர்குலோசிஸ் நோயை உண்டு பண்ணுது. ஸோ திஸ் அஃபெக்ட் லங்ஸ். இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா நம்ம லங்ஸை அஃபெக்ட் பண்ணுது. நம்மளுடைய நுரையீரல் இருக்கு இல்லைங்களா, ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்,
அதை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா சேசஸ் லைக் நியூமோனியா, அதாவது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். இது நீர்த்துளி வழியாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, கடத்தப்படுது. சரிங்களா? அந்த பேஷண்ட்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு ட்ராப்லெட் வழியாக கடத்தப்படுது. ஓகே. ஸோ சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா திக் மியூகோபுருலண்ட் நாசல் டிஸ்சார்ஜ், அதாவது மூக்கின் வழியாக அடர்கோலை வெளியிட்டும். மியூகோபுருலண்ட்னா அடர்கோலை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சளி சிந்தரம் இல்லைங்களா, இதே சளி நெஞ்சு சளியாக இருந்துச்சுன்னா கெட்டியாக வரும் இல்லைங்களா சளி, அதைத்தான் மியூகோபுருலண்ட்னு சொல்லும். அடர் சளின்னு சொல்லுவோம், அடர்கோலை. ஓகே. திக் நல்லா திக்காக இருக்கக்கூடிய அடர் பியூலண்ட் நாசல் டிஸ்சார்ஜ். நாசலும் நாக்கு வழியாக, சரி நம்மளுடைய மூக்கு வழியாக அந்த மியூகோபுருலண்ட் திக்னஸாக வெளியே வரும். These are the major symptoms of tuberculosis. Okay, so this tabulation is very essential. You should draw this tabulation so get more mark. Okay, so today topic is over. Thank you. Keep watching. Don't skip the video. Watch the entire video. Thank you.